வந்த புதுசில் 90s வந்து ஒரு படம் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அது மாதிரி ப்ரிவியூவில் வந்து படம் முடியும் போது எழுந்துச்சு எல்லோரும் கை தட்டினாங்க அப்படின்ட்டு. நான் அந்த காலகட்டத்தில் கேள்விப்பட்டேன். இப்போ நிறைய படங்கள் படம் முடிவும் எந்திரிச்சு கை தட்டுறாங்க. பட் அந்த காலகட்டத்தில் ஒரு படம் முடிவும் எந்திரிச்சு கை தட்டின படம் வந்து சசி டைரக்ட் பண்ண சொல்லாமலே படம் தான். அவ்வளோ ஒரு அருமையான ஒர்க்கு. படம் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த படத்தை பற்றி யோசிக்க வச்சு, அதை பற்றி பேச வச்சு, அப்புறம் ஒரு 2-3 விழாக்களில் அவரை மீட் பண்ணேன். சின்ன சின்ன மீட்டிங்ஸ் தான், ஒரு 2-3 மெசேஜ் தான். பட் இன்னும் ரொம்ப நாள் பழகின ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அருமையான நண்பராகிட்டார். பார்த்திங்கன்னா அவர் ஒரு நல்ல ரசிகர். வந்து யார் என்ன பேசினாலும் அதில் உள்ள ஒரு நல்ல விஷயத்தை வந்து அழகாக அதை மைண்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவார். கவிதையாகட்டும், படமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை அழகாக ரசிக்கிற ஒரு ஆள். ஒரு நல்ல ரசிகர் தான் ஒரு நல்ல படைப்பாளியாக இருக்க முடியும். அந்த வகையில் ஒரு அருமையான ரசிகர். அது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் டீட்டெயில், ஒவ்வொரு ஈவன் இந்த டைட்டில் டிசைன் கூட பார்த்தீங்கன்னா அந்த 5 வந்து எவ்வளோ அழகாக உட்கார வச்சுருக்காரு. அந்த 555ன்றது ரொம்ப அந்த டிசைன்லேயே அவ்வளோ அக்கறை எடுத்து காஸ்டியூமு, கேஸ்டிங்கு, லொக்கேஷன்ஸு, டியூன்ஸு அப்படின்ட்டு ஒவ்வொரு இன்ச்சும் மெனக்கட்டுருக்காருன்றது நல்லா தெரியுது. இப்போ வந்து ஒரு படம் ஒரு காலகட்டம், ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது அப்படிங்கும்போது அதுலேயே இருந்துகிட்டு இருக்கும்போது வந்து அது எவால்வ் ஆகி ஒரு கம்ப்ளீஷன் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும் அந்த படம். எப்படியும் அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அருமையாக அந்த ட்ரைலர் பார்க்கும்போதும் அந்த பாட்டை பார்க்கும்போதும் அவருடைய டீட்டெயில்டு ஒர்க்கு நல்லா தெரிஞ்சுது. கண்டிப்பாக அவருடைய உழைப்புக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பரத் பார்த்தீங்கன்னா பாய்ஸில் வந்து எல்லாம் விளையாட்டு பசங்க. அந்த ஏஜில் வந்து இஷ்டத்துக்காக ஓடிடுவாங்க, பிடிக்க முடியாது யாரையும். ஆனால் பரத் பட் அந்த ஏஜ்லேயே வந்து ரொம்ப சின்சியராக, ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்டர். அதே மாதிரி காதலில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜுக்கு அது அவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி, அவ்வளோ ஒரு பொறுப்பாக ஒரு படத்தை வந்து டெடிக்கேட்டடாக பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏஜ்லேயே வந்து ஒரு 6 பேக் இந்த மாதிரி பாடி பில்ட் பண்ணி பண்ணுறதுலாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம் ஆக்டர்ஸ்கிட்ட வந்து, சார் கொஞ்சம் 6 பேக் போட்டுருங்க, கொஞ்சம் பாடி வெயிட் போட்டுருங்க, கொஞ்சம் ஸ்லிம் ஆகிடுங்க, கொஞ்சம் குண்டாகிடுங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டு எப்படி நம்ம படம் டைரக்ட் பண்ணும்போது இப்போ நமக்கு வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படம் ஆரம்பிக்கிற கேப்பில் வந்து சரி எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஜிம் ட்ரெயினர்லாம் வர வச்சு கொஞ்சம் எல்லாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் வெயிட்லாம் குறைக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன கஷ்டம்ன்றீங்க. அதுவும் இந்த ஆப்ஸ் இருக்க 2 காலையும் தூக்கி இந்த ஆப்ஸ் பண்ணும்போது ஐயோ அம்மாலாம் கத்தி, வீட்டிலலாம் பசங்களாம் மேலே ஓடி என்ன சத்தம் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு கசக்கி பிழிஞ்சிடும். வந்து ஒரு ஆர்டினரி நம்ம வெயிட் குறைக்கிற ஒரு ஒர்க் அவுட்டு. அப்போ தான் தெரிஞ்சது ஆக்டர்ஸ்க்கெலாம் எவ்வளோ கஷ்டம். நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் ஒரு டேரக்டரை அப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு. பட் அவ்வளோ ஒரு சிரமமான விஷயம். அதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அவ்வளோ ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கார் பரத். அந்த எஃபர்ட்டுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதேமாதிரி பாடல்கள் பார்க்கும்போதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வந்து இப்போ பிக்சரைசிங் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்லி ரொமான்ஸ் சாங்கான மாண்டேஜ் ஷார்ட்ஸ் இருக்கும், இல்லை நல்ல டான்ஸ் பிட்ஸ் இருக்கும். இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக சின்ன சின்ன நகாசுகள், அதை விஷுவல் எஃபெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டில் சின்ன சின்ன நகாசுகள் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப புதுசாகவும் இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி ட்ரெய்லரும் ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த ப்ரொடியூசர், இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசர்ஸ். அது ஒரு 2 வருஷம் தாண்டியும் வந்து இவ்வளோ அன்பாக டேரக்டரோட எல்லாரோடையும் ரொம்ப ஸ்வீட்டாக பழகிறாங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவங்களுக்காக அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைய நான் விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்காக உழைச்ச சினிமாட்டோகிராஃபர், எல்லா டெக்னீஷியன்ஸு, அப்புறம் அந்த ஹீரோயின் ரொம்ப கலையாக இருக்காங்க, அப்புறம் மொத்தம் சந்தானம், அப்புறம் பாடல் முத்துக்குமார், எல்லாருக்கும் அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணுன்ட்டு நான் விரும்புகிறேன், வாழ்த்துறேன். எனக்கு ஒரு ரசிகனாக இந்த ட்ரைலரை பார்க்கும்போது மனசில் உடனே பட்டது வந்து ஒரு கஜினி படம் பார்க்குற மாதிரி, ஒரு அன்னியனுடைய படம் ட்ரைலர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படமும் கஜினியோட அன்னியனோட மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.